إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال النبي صلى الله عليه وسلم إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இந்த சிறப்பான மாதத்தில் உங்களையும் என்னையும் ஒன்று கூட்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும், அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் மேலும் அவர்களுடைய அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், மேலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழப் போகின்ற, வாழ்ந்து மரணித்த அனைத்து முஸ்லிம்களின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. இந்த சிறப்பான நாளில் உங்களையும் என்னையும் எவ்வாறு ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளையில் மறுமையில் சுவனத்துடைய அனைத்து வாசல்களின் வழியாக உங்களையும் என்னையும் நுழைய வைத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய சந்ததியினரையும் என்னுடைய சந்ததியினரையும் ஒன்று கூட்டுவானாக. எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஒரு சிறப்புமிக்க ஒரு கண்ணியமான ஒரு மாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்தை பொறுத்த வரையில அல்லாஹுவால் சிறப்புப்படுத்தப்பட்ட ஒரு மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித இனத்தை படைத்திருக்கின்றான். இந்த மனித இனம் பொறுத்த வரையில அனைத்து மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கருணையின்பால், அவனுடைய மன்னிப்பின்பால் மக்களை அழைக்கின்றான். அதற்காக அதிகமான வாய்ப்புகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தருகின்றான். உதாரணமாக, ரமலானுடைய மாதத்தில் முஸ்லிம்கான அனைவரும் நோன்பு நோற்பது உங்கள் மீது கடமை. அதன் மூலமாக உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அதன் பிறகு யார் ரமலான் மாதம் 30 நோன்புகளை நோற்று அதன் பிறகு வர ஷவ்வாலுடைய மாதத்தில் 6 நோன்புகளை நோக்கின்றார்களோ அவர்கள் 1 வருட காலம் நோன்பு நோற்றுவதாக நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகின்றான். அதன் பிறகு இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்புப்படுத்தி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், சூரா ஃபஜ்ர் முதல் வசனமாகவும் இரண்டாவது வசனமாகவும் கூறுகின்றான், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
விடியற் காலையின் மீதும் மேலும் 10 இரவுகளின் மீதும் சத்தியம் செய்கின்றான். அந்த 10 இரவுகளுக்கு இமாம்கள் விளக்கம் கூறும் பொழுது, துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் மீது சத்தியம் செய்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்கின்றான் என்றால் அது கண்டிப்பான முறையில் சிறப்புப்படுத்தப்பட்டதாக, கண்ணியப்படுத்தப்பட்டதாக தான் இருக்கும். எனவே அது அடிப்படையில் இந்த மாதத்துடைய முதல் 10 நாள் சிறப்புப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மா மின் அய்யாமின் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாம் யஅனில் அய்யாமி அஷ்ர். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த முதல் 10 நாள் இருக்க துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள் என்பது மற்ற நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அமல், அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், துஆவாக இருக்கட்டும், எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, மற்ற நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அமலை விட இந்த துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமலானது அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பமானதாக இருக்கின்றது. மற்ற நாட்களில் நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், மற்ற விஷயங்கள் அமல்கள் சார்ந்த விஷயங்களை செய்கிறோம். அதை விட அல்லாஹ்விடத்தில் அதே தொழுகையை தான் இந்த மாதத்திலே நம்ம செய்ய போகிறோம், அதே நோன்பு தான் இந்த மாதத்திலே வைக்க போகிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அந்த இபாதத்தை விட இந்த முதல் 10 செய்கிறீங்களே, இந்த இபாதத் என்பது அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பமானதாக இருக்கின்றது. வேறொரு ஹதீஸில் பார்க்குறப்போ இந்த வசனத்தை சொல்லிட்டு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மாதத்தில் நீங்கள் இந்த முதல் 10 நாளில் நீங்கள் தஹ்லீலையும் தக்பீரையும் தஹ்மீதையும் சொல்லுங்க. அதாவது தஹ்லீல் என்பது லா இலாஹா இல்லல்லாஹ் நீங்கள் அதிகமாக சொல்லுங்க, தக்பீர் என்பது அல்லாஹ் அக்பர் நீங்க அதிகமா சொல்லுங்க, தஹ்மீத் என்பது அல்லாஹ்வை புகழக்கூடியது அல்ஹம்துலில்லாஹ் நீங்க அதிகமா சொல்லுங்க. இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு காட்டி தந்திருக்காங்க. எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த முதல் 10 நாள் என்பது நம்முடைய மற்ற மாதங்களில் உள்ள நாட்களை எவ்வாறு கழிப்போமோ அதே போல் இந்த 10 நாளையும் நாம் கழித்துவிட கூடாது. கிட்டத்தட்ட 8 நாட்கள், அதாவது 8வது பிறையில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். இந்த 8 நாட்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்தியிருந்தோமானால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான கூலிகளை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இந்த மாதம் அல்லாஹ்விடத்தில் எப்படி சிறப்புப்படுத்தப்பட்டிருக்குன்னா, துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களில் நீங்கள் மற்ற மாதங்களில் எல்லா அமல்களையும் செய்யலாம். இந்த இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான தூண்களாக இருக்கக்கூடிய அந்த 4 மிகப்பெரிய அமல், தொழுகை மற்ற மாதத்தில் செய்து விடலாம், நோன்பு மற்ற மாதங்களில் செய்து விடலாம், உங்களுடைய ஜக்காத்தையும் மற்ற மாதங்களில் கொடுத்து விடலாம். ஆனால் ஹஜ் என்பது இந்த மாதத்தில் மட்டும்தான் செய்ய முடியும். இமாம் சொல்றாங்க, இதை வைத்து மற்ற நாட்களில் இந்த ஒரு சேர இந்த அமல்களை செய்ய முடியாது. ஹஜ்ஜுடைய இந்த நாட்களில் தான் உங்களால் இந்த மிகப்பெரிய அமலான இந்த 4ஐயும் ஒரு சேர செய்ய முடியும் என்பதை இமாம் அவங்க சொல்றாங்க. நீங்கள் தொழுகையை மற்ற காலங்களில் வெறும் ஃபர்ல மட்டும்தான் தொழுவோமா? இந்த 10 நாட்களில் ஃபர்லோடு சேர்த்து சுன்னத்தான தொழுகையையும் நஃபிலான தொழுகையும் தொழ வேண்டும். இப்படியாக இதர அமல்களை நாம் செய்யணும். தொழுகையை பொறுத்த வரையில் தொழுகைக்கு ஏராளமான நன்மையை சொல்கிறாங்க. அது நம் மீது நிறுத்தப்பட்ட கட்டாய கடமை. ஒவ்வொரு மனிதனும், ஒரு மனிதன் அவன் பாலிக ஆயிட்டானா, வயசுக்கு வந்துட்டானா, அவன் மீது என்ன கடமை? தொழுகை என்பது கட்டாய கடமை. எந்த காரணத்தை கொண்டு அதை விட கூடாது. தொழுகையை பொறுத்த வரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அதிகமாக சஜ்தா செய்யுங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க,
அதிகமாக சஜிதா செய்யுங்க, அதாவது அதிகமாக தொழுங்க. அப்படி நீங்க தொழுகையில நீங்க செய்யக்கூடிய ஒரு சுஜிதா இருக்க, ஒரு சஜிதா என்பது உங்களுடைய ஒரு தகுதியை அல்லாஹ்விடத்தில் உயர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் இந்த உலகத்தில் நீங்க செய்றீங்கள பாவம், அந்த பாவத்திலிருந்து ஒரு பாவம் மன்னிக்கப்படுது. எதனால? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க தொழுகைக்கு வந்து நிற்கிறப்போ உங்களுடைய பாவ சுமைகளை உங்களுக்கு முதுகுல சுமக்கிறீங்க. நீங்க ருக்கு செய்வதன் மூலமாகவும் சஜிதா செய்வதன் மூலமாகவும் அந்த பாவம்லாம் என்ன பண்ணுறது, அந்த சுமை இறக்கி வைக்கப்படுது. ஆனால் நம்முடைய உம்மத்தில் முஸ்லீம் என்று பேர் வச்சுக்கிட்டு தொப்பி போட்டுக்கிட்டு தாடி மட்டிக்கிட்டு வச்சா முஸ்லீமா? கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனும் அல்லாஹுடைய தூதரும் என்னென்ன கட்டளைகள்லாம் ஏவிருக்காங்களோ அதை எல்லாத்தையும் நம்பி அந்த அமல்கள்லாம் செய்கிறவன் தான் உண்மையான முஸ்லீம். ஒருத்தவங்க தொழுவதே கிடையாது, அவன் என்ன பண்ணுறான், நான் முஸ்லீம்னு சொல்கிறான். அல்லாஹுடைய தூதருடைய கட்டளையும் அவன் ஏற்றுக்கல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் போட்ட கட்டளையும் அவன் ஏற்றுக்கல. இப்படியாக தான் நம்முடைய மனித சமுதாயம் இருக்கு. அடுத்தது நோன்பு. யார் அல்லாஹ்வுக்காக ஒரு நாள் நோன்பு வைக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70 ஆண்டு அவர்களுடைய முகத்தை நரகத்தை விட்டு திருப்பி விடுகின்றான். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70 ஆண்டு தொலைவில் அவனுக்கும் நரகத்திற்கும் இடைவெளியை ஏற்படுத்துகின்றான். கடமையான நோன்பையே நம்முடைய சமுதாயம் என்ன பண்ண மாட்டேது, சரியான முறையில் வைக்கல. அதற்கான பரிகாரத்தையும் நம்ம மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, தேடக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. இப்படியாக தான் நம்முடைய சமுதாயம் இருக்கு. ஜகாத்து சதகா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் ஒரு பேரித்தம்பழம் துண்டை கொடுத்தாவது நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. நம்முடைய சமுதாயம் என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து எடுத்து நான் கொடுத்தேன்னா என்னுடைய பொருளாதாரம் குறைஞ்சிருன்னு நான் என்ன பண்றேன், பயப்படுறேன். அதனால தான் நான் ஏழை மக்களுக்கு என்னுடைய பொருளாதாரத்தை நான் கொடுக்கறது இல்லை. இப்படியான நியத்தோட தான் நம்முடைய மக்கள்ல அதிகமான மக்கள் அவங்களுடைய ஜக்காத்து கொடுக்கறதுக்கான அளவை அடைந்த பிறகும் அவங்களுடைய பொருளாதாரத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த மக்களை தான் இருக்கிறாங்க. அடுத்தது ஹஜ்ஜை பொறுத்த வரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலி என்பது சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஹஜ்ஜை பொறுத்த வரையில் யார் உடலாலும் பொருளாதாரத்தாலும் சக்தி பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் மீது ஹஜ் என்பது அவர்களுடைய வாழ்நாளில் ஒரு முறை கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. உடலாலும் பொருளாதாரத்தாலும் அவர்கள் சக்தி பெற்றிருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வாறு ஹஜ்ஜி செய்ய காட்டி தந்தாங்களோ அதே போல் எவன் ஒருவன் ஹஜ்ஜை முடிக்கிறானோ அவனுக்கு கூலி என்பது சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. மேலும் இந்த 10 நாட்களில் தக்பீர், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் சஹாபி, அதாவது அப்துல்லாஹி இப்னு உமர் அவங்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் என்ன பண்ணுவாங்க, பிறநாள் தினத்தன்று கடை வீதிக்கு செல்வாங்க. அங்கே போயிட்டு தக்பீரை சொல்ல ஆரம்பிப்பாங்க, உரத்த குரலில் தக்பீர் சொல்லுவாங்க. அதை பார்த்த மற்ற சஹாபாக்களும் அவங்களும் தக்பீரை சொல்ல ஆரம்பிப்பாங்க. நம்ம முதல் ஹதீஸ்ல பார்த்தோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இந்த சிறப்பு மிக்க இந்த 10 நாளை அடைந்து கொண்டார்களோ அவங்க என்ன பண்ணுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த 10 நாட்களில் நாம அதிகமாக இந்த அமலையும் செய்யணும். அடுத்தது நாளைய தினம் மிகவும் முக்கியமான ஒரு நாளாக துல்ஹஜ் மாதத்துடைய ஒரு சிறப்புமிக்க ஒரு நாளாக இருக்கின்றது. 9வது பிறை அரஃபாவுடைய நோன்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரஃபாவுடைய நோன்பை பற்றி சொல்கிறப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, அரஃபாவுடைய நோன்பை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதுக்கான கூலி என்னன்னு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறப்போ அதுக்கு சொல்கிறாங்க, யுகஃபிரு ஸனத மாலியன் அவ் பாக்கியன்.
நீங்கள் அரஃபாவுடைய நோன்பு நோற்றா இந்த அரஃபா முதல் நீங்கள் வரக்கூடிய அரஃபா இருக்கா மொத்தம் ஒரு வருஷம். இதில் நீங்கள் செய்யக்கூடிய சிறுபாவங்கள் அனைத்தும் அழிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் இந்த அரஃபா இருக்கு, இதுக்கு முன்னாடி உள்ள போன வருஷத்தில் உள்ள அரஃபா இருக்கா, இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். அதாவது 2 வருடங்கள் நீங்கள் செய்த சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த அரஃபாவுக்கு முந்தின ஒரு வருட பாவமும் இந்த அரஃபாவுக்கு பிந்தின ஒரு வருட பாவமும் உங்களுக்கு மன்னிக்கப்படும். மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த அரஃபாவுடைய நாள் என்பது அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்டதுன்னா, மாமின் யௌமின் அக்ஸர மின் ஐ யுஅதிக அல்லாஹ் ஃபீஹி அப்தன் மினன் நாரி மின் யௌமின் அரஃபா. அரஃபாவுடைய நாளன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலிருந்து விடுவிக்குவான். அல்லாஹ் ஒரு மனிதர்களை அதிகமாக நரகத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடுவிக்கின்றான். இந்த நாளில் நரகத்திலிருந்து மனிதர்களை விடுவிக்கின்றா போல மற்ற நாட்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடுவிப்பது கிடையாது. அதாவது அரஃபாவுடைய தினம், அதாவது நாளைய தினம் அரஃபாவுடைய தினத்தன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான். எனவே நாளைய தினம் என்பது மிக 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 முக்கியமான ஒரு தினம், அரஃபாவுடைய நோன்பு. அதில் நாம் யாரெல்லாம் நோன்பு வைக்க சக்தி பெற்றிருக்கின்றோமோ கண்டிப்பாக நிச்சயமாக நாம் அதில் நோன்பு வைத்து அதற்கான கூலியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரண ஒரு நோன்புக்குரிய கூலி நமக்கு தெரியும். 70 வருடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறான், நம்முடைய முகத்தை நமக்கும் நரகத்துக்கும் தூரத்தை ஏற்படுத்துகிறான். அதே போல் இந்த நோன்புக்குன்னு தனியாக ஒரு சிறப்பு சொல்கிறாங்க. உங்களுடைய முந்திய ஒரு வருட பாவமும் உங்களுடைய பிந்திய ஒரு வருட பாவமும் செய்த சிறு பாவங்கள் இருக்க அது மன்னிக்கப்படுகின்றது. இப்படியான பாக்கியத்தை நம்ம என்ன பண்ணணும், பெறணும். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த நோன்பு துறக்கக்கூடிய அந்த நேரத்தில் செய்யக்கூடிய துஆ இருக்க அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நாம் நோன்பு துறக்கக்கூடிய அந்த நேரத்தில், யா அல்லாஹ், நீ இன்றைய தினம் நரகத்திலிருந்து ஏராள மக்களை நீ என்ன பண்ற, விடுதலை செய்கிற. அந்த மக்களில் என்னை ஒருவனாக என்ன பண்ணு, நீ சேர்த்துக்கொள்ளு. நரகத்திலிருந்து விடுதலை செய்வதுனா சும்மா கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறான், நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான்னா அவனுக்கு என்ன எதை கொடுக்குறான், கூலியா சொர்க்கத்தில் நுழைய செய்கிறான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹ்விடத்தில் கேட்டு அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தரக்கூடியவராக இருக்க வேண்டும். இந்த 10 நாட்களில் 8 நாட்களை நம்ம என்ன பண்ணுறோம், முடிச்சிட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நிச்சயமாக மனிதன் நஷ்டவாளியாகவே இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீ பாவம் செய்யக்கூடியவன் தான், நீ செஞ்ச பாவம் இருக்க, அதுக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னு வச்சிங்களா, நான் உங்களை மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறேன். ஆனால் நம்முடைய மக்கள் என்ன பண்ணுறாங்க, வெறும் பாவத்தை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர அதற்கான பாவ மன்னிப்பு தேடுறதே கிடையாது. நீ இரவில் பாவம் செஞ்சிட்டியா, என்கிட்ட பகலில் பாவ மன்னிப்பு தேடு. நீ பகலில் பாவம் செஞ்சிட்டியா, என்கிட்ட இரவில் பாவ மன்னிப்பு தேடுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆனால் நம்ம மக்கள் அதிகமாக வெறும் பாவத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு நாளைக்கு பாவ மன்னிப்பு தேடுக்கலான்னு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய மரணம் எப்பொழுது வருதுன்னு யாருக்குமே தெரியாது. நாம் ஒரு தவறான ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோமா, பாவமான ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோமா, உடனே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு ஒரு நல்ல காரியத்தின் பக்கம் திரும்பக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தரவனாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,
முஸ்லிம்களுக்கு 2 மகிழ்ச்சி, அதாவது 2 பெருநாட்கள், ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அபுஹா. அதாவது ரமலானுடைய நோன்பை நோற்று பெருநாளை கொண்டாடி மகிழ்ச்சியாக இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்தான். அதே போல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நமக்கான இந்த மகிழ்ச்சி வர இருக்கின்றது. அந்த நாட்களில் சில சுன்னாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்துள்ளார்கள். அதாவது முதல் விஷயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்புடைய பெருநாள் தினத்தன்று சாப்பிட்டு விட்டு, சில பேர்களை ஒற்றைப்படையில் சாப்பிட்டு விட்டு பெருநாள் திடலுக்கு செல்வார்கள். ஆனால் ஹஜ்ஜு பெருநாளுக்கு அதற்கு மாற்றமாக சாப்பிடாமல் செல்வார்கள். குளித்து விட்டு அவர்களிடம் இருக்கக்கூடிய சிறந்த ஆடையை, ஒன்று முடிந்தால் புத்தாடையாக இருக்கலாம், அல்லது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த ஆடையை அணிந்து கொண்டு திடலுக்கு, மக்களை அனைவரையும் அழைத்து திடலுக்கு, பள்ளிவாசலில் கிடையாது, திடலுக்கு வர சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது ஒரு பாதையாகவும் வரும்போது ஒரு பாதையாகவும் வருவார்கள். அங்கு போய் இமாம் 2 ரக்காய்த்து தொழுகையை அதற்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கற்றுத்தந்தார்களோ அதன்படி நிறைவேற்றிவிட்டு, அதன் பிறகு இமாம் என்ன பண்ணுவாங்க, ஹுத்பா, சில உபதேசங்களை மக்களுக்கு சொல்லுவாங்க. இதை முடித்துவிட்டு அதன் பிறகு நாம் குர்பான் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றோம். அதை முடித்துவிட்டு மற்ற அந்த குர்பான் கொடுத்த அந்த பங்கை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவங்க இருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாளுடைய தினத்தை கழித்தாங்க. ஆனால் நம்முடைய உம்மத்திற்கு எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்களோ அதுக்கு அப்படியே மாற்றம். எப்படி காஃபிர்கள் எப்படி அவங்களுடைய பெருநாள் தினத்தை கொண்டாடுவார்களோ அதற்கு சமமாக நம்முடைய மக்கள் என்ன பண்ணுறாங்க, பெருநாள் தினத்தை கொண்டாடுறாங்க. நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து இபாதத்து கிடையாது. என்ன, ஒன்று ஊர் சுற்றுறது அல்லது வெட்டி நாயை, இப்படியாக அந்த இரவை கழித்து விட்டு பகல் பொழுதில் என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி காட்டி தந்தாங்களோ அதுக்கு மாற்றமாக பெருநாள் தொழுகை என்பது வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி காட்டி தந்தாங்களோ அந்த முறைப்படி நம்முடைய பெருநாளை அமைச்சு கொள்ளணும். பெருநாளை கொண்டாடிட்டு அசரை முடிச்சுட்டு எங்கே கொண்டாடுறன்னு பேரில் சினிமாவுக்கும் தியேட்டருக்கும் போகக்கூடிய மக்களை பார்க்குறோம். இது மார்க்கத்தில் கூடுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்களா? நம்முடைய அந்த பெற்றோர்களே தன்னுடைய பையங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, கொடுத்து போயிட்டு வாங்க. இதற்கான கேள்விகளும் உங்களுக்கு கேட்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. உங்களில் உள்ள ஒவ்வொரு ஆள்களும் பொறுப்புதாரிகள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த பொறுப்பை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு மறுமையில் கேள்வி கேட்கப்படுவான். நீங்கள் பெற்றோர்களாக இருக்கிறீங்களா, உங்களுடைய பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்பான். நீங்கள் பிள்ளைகளாக இருக்கீங்களா, உங்களுடைய பெற்றோர்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள்கிட்ட கேள்வி கேட்கக்கூடியவனாகவே இருக்கின்றான். இதற்கெல்லாம் நம்ம இந்த உலகத்தில் சரியான முறையில் வாழ்ந்திருந்தா அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லிடுறோம். ஆனால் மார்க்கம் அனுமதித்த விஷயத்தை செய்யாமல் அதுக்கு அல்லாஹ் அப்படியே மாற்றமாக செஞ்சுட்டு நான் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லுவேன்னு போய் நின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, பதில் சொல்லவே முடியாது. எனதுமே இஸ்லாமிய சகோதரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு வரக்கூடிய அரஃபாவுடைய நோன்பையும் அதன் பிறகு வரக்கூடிய அந்த மகிழ்ச்சியையும் பெறக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருவனாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.